إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், ஒலிமார்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என கூறி என்னுடைய இந்த சொற்பொழிவை ஆரம்பிக்கின்றேன். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் 1 மணி 30 நிமிடம் ஒரு சொற்பொழிவை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி 2 வகையாக அறிமுகம் செய்யலாம். சுருக்கமான ஒரு அறிமுகம், விரிவான ஒரு அறிமுகம். மிக சுருக்கமாக இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி ஒரு அறிமுகம் செய்வதாக இருந்தால், நபிமார்கள் கொண்டு வந்த இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை முஸ்லீம்கள் என்று சொல்லப்படும். அந்த முஸ்லிம்களின் கூட்டமைப்புக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லப்படும். அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் ஒரு கிளையாக இலங்கையில் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பணி சுருக்கமாக என்னவென்றால், 1420 வருடங்களுக்கு முன் மக்காவிலும் மதீனாவிலும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களாகிய சஹாபாக்களும் எந்த அமைப்பில் தங்களுடைய வாழ்க்கையை கழித்து இந்த உலகத்தில் மரணித்தார்களோ அதே அமைப்பிற்கு இந்த உம்மத் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று நாங்கள் அழைக்கின்றோம். இதற்கு ஒரு ஆதாரத்தையும் முன்வைக்கின்றோம். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து நீங்கள் ஒரு கூட்டமாக இருங்கள், பிரிந்து விடாதீர்கள். இதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை முன்வைக்கின்றேன், சஹீஹுல் முஸ்லிம். இன்னல்லாஹ யர்லா லக்கும் ஸலாஸன் வ யஸ்ஹது லக்கும் ஸலாஸன். அல்லாஹ் உங்களுக்கு 3 விடயங்களை விரும்புகின்றான், 3 விடயங்களை வெறுக்கின்றான். ஒன்று, அன் தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன்.
நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அவனை வணங்க வேண்டும், அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்க கூடாது. இரண்டாவதாக வஅன் தஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பிடித்து ஒரு கூட்டமாக இருங்கள், பிரிந்து விடாதீர்கள். மூன்றாவது விடயம் வஅன் தனாஸஹு மன் வல்லாக்குமுல்லாஹ், யாரை அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பாக அமீராக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அவரோடு விசுவாசமாக நடந்து கொள்ளுங்கள். இது சஹீஹான ஹதீஸ், சஹீஹுல் முஸ்லிமில் வந்திருக்கின்றது. இதே போன்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய பணிகளில் சுருக்கமான ஒன்று, இன்றைக்கு உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான உலமாக்கள், இலட்சக்கணக்கான உலமாக்கள் தோன்றி இருக்கிறார்கள். இந்த உலமாக்களில் ஒரு சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தை இபாதத்துகளிலிருந்து தூரமாக்குவதற்கு சில முயற்சிகள் செய்கின்றார்கள். சஹீஹான ஹதீசுகளை லைஃபான ஹதீசுகள் என்று கூறி 1000 சொச்ச வருடங்களாக செய்து கொண்டு வந்த அமல்களை எல்லாம் இல்லாமலாக்க பார்க்கிறார்கள். எங்களுடைய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் இந்த தஅவா, இந்த பணியை வானலை ஊடாகவும் எத்தனையோ பேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதே போன்று இந்த பதிவு நாடாக்களையும் உலகத்தில் பல பாகங்களிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு இது சென்றடைந்து அவர்களும் கேட்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனவே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. அதில் முதலாவது இது சுருக்கமான ஒரு விளக்கம். இப்படிப்பட்ட இந்த உலமாக்கள் சஹீஹான ஹதீஸ்களை எல்லாம் லைஃப் என்று கூறி மக்களை தூரமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதையும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எதிர்த்து போராடி, இல்லை இவைகளெல்லாம் சஹீஹான ஹதீசுகள், அமல் செய்யப்பட வேண்டியவைகள் என்பதையும் மக்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்திக் கொண்டு வருகின்றது. உதாரணத்திற்கு ஆயிரக்கணக்கான 1400 வருடங்களாக இந்த தஸ்பீஹ் தொழுகை நடைபெற்று வருகின்றது. ஆனால் புதிதாக தோன்றிய உலமாக்கள் இந்த ஹதீஸ் லைஃப் என்று தஸ்பீஹ் தொழுகை தொழ வேண்டிய தேவையில்லை என்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். 1400 வருடங்களாக ஒரு முஸ்லீம் துஆ பிரார்த்தனை செய்துவிட்டு தன்னுடைய 2 கைகளையும் முகத்தில் தடவிக் கொள்வார். இதை புதிதாக வந்திருக்கக்கூடிய உலமாக்கள் அப்படி தடவுவது பித்அத் என்று மக்களை இந்த இபாதத்தில் அமலில் இருந்து தூரமாக்கின்றார்கள். இதே போன்று 1400 வருடங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். வரலாறுகளில் தொடர்ந்து ஹதீஸ் கிரந்தங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. அதை இமாம்கள் எழுதிக் கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் ஜும்ஆ ஓதும் போது இமாம் தன்னுடைய கையில் ஒரு அசா தடியை எடுத்துக் கொள்வார். இன்று தோன்றியிருக்கக்கூடிய புதிய உலமாக்கள் இப்படி அசா தடி எடுப்பது சுன்னத் அல்ல என்று கூறி இமாம்களை, ஹத்தீமார்களை அதிலிருந்து தூரமாக்குகின்றார்கள். இதே போன்று பெண்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் பலவீனமானவர்கள், மிகவும் பலவீனமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தீனில் குறைந்தவர்கள். மேராஜ் சென்று விட்டு வந்து சொன்னார்கள், அதிகமான பெண்களை நரகத்தில் கண்டேன் என்றார்கள். எனவே இந்த பெண்கள் தங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒன்றுதான் மரணித்தவர்களுடைய மண்ணறைகளுக்கு சென்று ஜியாரத்து செய்வது. இதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். நவீன காலத்தில் தோன்றியிருக்கக்கூடிய உலமாக்கள் என்ன செய்கிறார்கள்? பெண்கள் ஜியாரத்து செய்வது கூடாது, அவர்களுக்கு சாபம் இறங்கும் என்று கூறி
பெண்களை பயங்காட்டி அந்த அமலில் இருந்தும் பெண்களை தூரமாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களெல்லாம் ஜமாஅத்துல் முஸ்லிமின் எதிர்த்து சஹீஹான ஹதீஸ்களை தெளிவாக மக்களுக்கு விளக்கப்படுத்தி மக்களை இபாதத்து செய்வதன்பால் தூண்டிக் கொண்டிருக்கிறது. எனவே இதுதான் ஒரு சுருக்கமான விளக்கம் ஜமாஅத்துல் முஸ்லிமினை பற்றி. எனவே இதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்பதென்றால், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த இதில் 3 சொற்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று ஜமாஅத், இரண்டாவது முஸ்லிமீன், மூன்றாவது அறிமுகம். அறிமுகம் என்றால் என்ன? அனைவருக்கும் தெரியும். ஒருவர் பைத்துல் மக்தஸை பற்றி ஒரு அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்கிறார். அதை பற்றி நாம் ஒரு அறிமுகம் செய்வோம். பைத்துல் மக்தஸ் என்பது முஸ்லிம்களின் புனித ஸ்தலங்கள் 3 இருக்கின்றன. அவைகளில் ஒன்று. இது பலஸ்தீனில் அமைந்திருக்கிறது. இதை இன்றைக்கு யூதர்கள் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை கொண்டு கட்டினார்கள். இன்றைக்கு இந்த பைத்துல் மக்தஸ் பல வருடங்களாக உலகத்தில் 200 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத், இவர்களால் என்னை யூதர்களுடைய கையில் இருந்து மீட்ட முடியாதா என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் ஒரு அறிமுகம். இப்படி இந்த பைத்துல் மக்தஸ் ஒவ்வொரு நாளும் அது கண்ணீரை வடித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஆறுதல் சொல்பவர்கள் யாரும் இல்லை. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அந்த பைத்துல் மக்தஸுக்கு ஒரு ஆறுதல் வழங்குகிறது. என்னவென்றால், இந்த பைத்துல் மக்தஸ் என்ற பள்ளி யூதர்களுடைய கையில் இருந்து விடுதலையாகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை, சமீபத்தில் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை மீட்டுவது இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான். வேறு எந்த ஒரு அமைப்பாலும் அதை மீட்ட முடியாது. இது இந்த பைத்துல் மக்தஸை பற்றி ஒரு அறிமுகம். இதே போன்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி நாங்கள் ஒரு அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். அதிகமான மக்களுக்கு, குறிப்பாக இந்த கிழக்கில், அதிலும் விசேஷமாக இந்த பகுதியில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றால் இவர்கள் யார் என்பதை பற்றி ஒரு சரியான விளக்கம் இல்லை. எனவே அல்ஹம்துலில்லாஹ் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களும் வானலை ஊடாக கேட்கக்கூடியவர்களும் தெளிவாக இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை இன்ஷா அல்லாஹ் இப்போது விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அறிமுகத்தை நாம் அவர்களுக்கு முன்வைக்கின்றோம். ஜமாஅத் என்றால் கூட்டமைப்பு, முஸ்லிமீன் என்றால் முஸ்லிம்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அருமை சஹாபாக்கள். அவர்கள் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த சஹாபாக்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் இமாமாகவும் தலைவராகவும் ஏற்று அவர்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு அமைப்பாக இருந்தார்கள். அந்த அமைப்புக்கு அல்லாஹு தஆலா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாயின் மூலம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று அறிமுகப்படுத்தினார். இதை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் முஸ்லிம்கள் என்று பெயரிட்டுள்ளார். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த அந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அருமை சஹாபாக்களுக்கும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு பெயர் தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அந்த அமைப்பின் பெயர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் இந்த சத்திய மார்க்கத்தை சொன்னார்கள். சொல்லும்போது வந்து அதை விளங்கி ஒருவர் இருவராக அந்த ஜமாஅத்தில் நுழைந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை சொல்லி பைஅத் செய்து அந்த ஜமாஅத்தில் அவர்கள் நுழைந்து கொண்டார்கள். இப்படி அது ஒரு கூட்டமாக, ஜமாஅத் என்பது 2 பேர்களுக்கு மேற்பட்டது. ஒருமை, இருமை, பன்மை என்று இருக்கிறது. 3 பேர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் அவர்களுக்கு அரபியில் ஜமாஅத், கூட்டமைப்பு என்று சொல்லப்படும். இந்த அமைப்பில் தான் அருமை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றாக சேர்ந்திருந்த அந்த அமைப்புக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது.
இன்றைக்கும் நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அமைப்பும் ஒரு பெயரை கொண்டு அறிமுகமாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். உதாரணத்திற்கு சுன்னத்து வல் ஜமாத் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. இதே போன்று ஷியா என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. தரீகா என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அதில் ஷாதிலியா, காதிரியா, நக்ஷபந்தியா, தீஜானியா, அலவியா என்று பல அமைப்புகள் இருக்கின்றன. இதே போன்று தௌஹீத் ஜமாஅத் என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. அல் இஹ்வான் அல் முஸ்லிமூன் என்று ஒரு அமைப்பும் இருக்கின்றது. இஹ்வானுல் முஹ்சினீன் என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. இப்படி நாங்கள் பல அமைப்புகளை பார்க்கின்றோம். இந்த ஒவ்வொரு அமைப்பும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அந்த அமைப்புக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொன்னார்கள். சரி, இப்போது என்ன வித்தியாசம்? இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் அதே அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் இந்த ஏனைய அமைப்புகளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த பெயர் இருக்கின்றது, இது தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயினால் சொல்லப்பட்டு ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் நான் மேலே கூறிய இந்த பெயர்கள், இந்த அமைப்புகள், பிரிவுகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெயர்களுக்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை. இதுதான் வித்தியாசம். இந்த பெயர்கள் எல்லாம் அவர்களாக வைத்துக் கொண்டது. உதாரணமாக சுன்னத்து வல் ஜமாஅத் என்று ஒரு பெயர் இருக்கின்றது ஒரு அமைப்பு. ஷியா என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அஹ்லுல் ஹதீஸ் என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. இந்த பெயர்களுக்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த பெயர் தெளிவாக சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்புக்கு பெயரையும் நாங்கள் ஹதீஸிலிருந்து தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றோம். இப்படி இந்த ஜமாஅத் முஸ்லிமீன் என்ற தலைமைத்துவம் பாகிஸ்தானில் இருக்கின்றது, கராச்சியில். அவர்கள் இந்த பெயரையும் அல் ஹதீஸிலிருந்து எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அமைப்புக்கு கீழ்தான் நாங்கள் இலங்கையில் கட்டுப்பட்டு இருக்கின்றோம். எனவே இன்று இருக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய இந்த பெயர் தெளிவாக புகாரி, முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது ஒருவர் கேட்கலாம், அப்படி அந்த ஹதீஸை காட்ட முடியுமா என்று. நீங்கள் சஹீஹுல் புகாரியை எடுத்து பாருங்கள், 981 ஹதீஸின் எண். உம்மு அத்தியா என்ற ஒரு சஹாபி பெண் இருந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அமர்னா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நக்ருஜ். பெருநாள் தொழுகை வந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொன்னார்கள், பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியேறி வாருங்கள். ஃபனுக்ருஜ் அல்-ஹுய்யல் வல் அவாத்திக். மேலும் திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய இளம் பெண்கள், மாதவிடாயினால் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும், வெளியேறி வர வேண்டும். வந்து ஃபயஷ்ஹதுன ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வ தஅவத்தஹும் வ யஅ்தஸில்ன முஸல்லாஹும். எல்லா பெண்களும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அந்த தொழுகையில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் தொழ முடியாத பெண்கள் மட்டும் ஒரு பக்கத்தில் ஒதுங்கி இருக்க வேண்டும். ஒதுங்கி இருந்து கொண்டு அவர்கள் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் உள்ள முஸ்லிம்கள் சொல்லுகின்ற தக்பீர்களிலும் அவர்களுடைய பிரார்த்தனைகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸ் மிக தெளிவாக காட்டுகின்றது, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை ஏற்றவர்கள் முஸ்லிம்கள், அவர்களுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்கும். அந்த கூட்டமைப்பின் பெயர் தாங்களாகவே வைத்துக் கொள்ளாமல் பெயரை அல் ஹதீஸிலிருந்து தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்
ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் வந்து நீங்கள் பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள் என்றார்கள். இது சஹீஹான ஹதீஸ் 981. இதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இஸ்லாம் என்ற போர்வையில் பல அமைப்புகளை பார்க்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இப்படி இருக்கவில்லை. இந்த பிரிவுகள் எல்லாம் புதிதாக தோன்றியவைகள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு அமைப்பு மட்டும்தான் இருந்தது. எனவேதான் அவருடைய காலத்தில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்க விரும்பினால் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருவார், வந்து இந்த மார்க்கத்தை விளங்குவார். அவருக்கு இது சரியாக தென்பட்டால் உடனே சொல்வார், முத்த எதக்க உபாயுக அலல் இஸ்லாம் என்பார். கையை நீட்டுங்கள், நான் பைஅத்து செய்து இந்த சத்தியத்தில் நுழைகிறேன் என்பார். கையை கொடுப்பார்கள், பைஅத்து எடுப்பார்கள். எப்படி எடுப்பார்கள்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, திருடக்கூடாது, மானக்கேடான விடயங்களில் ஈடுபடக்கூடாது, யாரையும் கொலை செய்யக்கூடாது, பஞ்சத்துக்கு பயந்து பிள்ளைகளை இல்லாமலாக்க கூடாது, இந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், துணிந்து சொல்ல வேண்டும், நல்ல விடயங்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத நல்ல விடயங்களில் தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று ஒரு பையத்தை எடுப்பார்கள். எடுத்ததற்கு பிறகு சொல்லுவார்கள், இலந்தை இலையை போட்டு குளித்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்த பையத்து செய்தவர் அன்றைக்கு இருந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் நுழைந்து விடுவார். வேறு அமைப்புகள் அந்த காலத்தில் காணப்படவில்லை. இந்த ஒரு கூட்டம் தான் இருந்தது ஜமாஅத்துல் முஸ்லிமீன். அதில் வந்து நுழைந்து கொள்வார்கள். இப்போது யார் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் நுழையாமல் வெளியில் இருக்கின்றார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஜாஹிலியத் என்று சொல்லக்கூடிய அறியாமையில் இருக்கிறார்கள். இது எங்களுடைய கருத்தல்ல, குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கக்கூடியவற்றை தான் நாங்கள் கூறுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஹுதைஃபா என்ற ஒரு சஹாபி கூறுகின்றார்கள், இன்னா குன்னா ஃபீ ஜாஹிலியத்தின் வ ஷர்ரின் என்றார்கள். நாங்கள் இந்த சத்தியத்துக்குள் பைஅத்து செய்து ஜமாஅத்துல் முஸ்லிமீனை நுழைவதற்கு முன்னால் நாங்கள் தீமையிலும் ஜாஹிலியத்திலும் இருந்தோம் என்று அவர்களே கூறுகின்றார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு வந்து தந்தான் என்று அவருடைய வாயினாலே கூறுகின்றார்கள். இதன் அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அவர்களுடைய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்புக்குள் வராமல் வெளியில் யாராவது இருந்தால் அவர்கள் இந்த அமைப்பில் சொல்வார்கள், அவர்கள் ஜாஹிலியத்தில் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதற்கு ஆதாரத்தை முன்வைத்தார்கள். மன் மாத்த வலைஸ ஃபீ உனுகிஹி பைஅத்துன் மாத்த மீத்தத்தின் ஜாஹிலியா. எவருடைய கழுத்தில் பைஅத்து இல்லாமல் மரணிக்கின்றாரோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்றார்கள். இதே போன்று இன்னொரு சொன்னார்கள், மன் மாத்த வலைஸ அலைஹி இமாமு ஜமாஅத்தின் ஃபஇன்ன மௌத்தஹு மீத்தத்துன் ஜாஹிலியா. எவருக்கு ஒரு இமாம் தலைவர் அமீர் இல்லாமல் மரணிக்கின்றாரோ அவரும் ஜாஹிலியத்தில் மரணிப்பார் என்றார்கள். இவைகளெல்லாம் சஹீஹான ஹதீசுகள். இந்த ஹதீசுகளை அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எப்படி பின்பற்றியதோ அதே போன்று அந்த அடிப்படையில் செல்லுகின்ற இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் இதை பின்பற்றுகின்றது, அவ்வளவுதான். வேறு புதிதாக நாங்கள் எதையுமே சொல்லவில்லை. இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் ஒருவர் வந்து பைஅத்து செய்துவிட்டு பிறகு ஏதோ அவருக்கு விருப்பம் இல்லாமலோ திருப்தி இல்லாமலோ வேறு ஏதோ ஒரு காரணத்தை வைத்து வெளியில் போய்விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். போனால் அவர்களை இஸ்லாம் முர்த்தத் என்று சொல்லுகின்றது. இந்த முர்த்தத் என்ற வார்த்தையை சொன்னதும் அதிகமானவர்களுக்கு இது மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. இதுவும் எங்களுடைய கருத்தல்ல, இது தெளிவாக அல் குர்ஆன் அல் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் கூறுகின்றோம். இன்றைக்கும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் ஒருவர் நுழைந்து பைஅத்து செய்து பிறகு பைஅத்தை முறித்துக் கொண்டு வெளியில் போய்விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி போகின்றார்கள், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. போவார்கள், வருவார்கள், இருப்பார்கள். இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அந்த அமைப்பில் கூட வந்து பைஅத்து செய்துவிட்டு பிறகு அவர்களுக்கு திருப்தி இல்லாமல் வெளியில் போய்விட்டார்கள், போயிருக்கிறார்கள். நீங்கள்
சஹீஹ் நசாயியை நீங்கள் எடுத்து பாருங்கள், மிக தெளிவாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து பையத்து செய்த 8 பேர்கள் வெளியேறிவிட்டார்கள். இப்போது சிலர் கேட்கிறார்கள், இன்று இருக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் சரியான அமைப்பு, இதிலே ஒருவர் வந்து பையத்து செய்தால் சுவர்க்கம் என்று சொல்கிறீர்கள், அப்படி என்றால் உங்களுடைய ஜமாஅத்தில் இருந்து எத்தனை பேர் வெளியேறி இருக்கிறார்களே என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். அது நடக்கக்கூடிய ஒன்று, நடக்க முடியாத ஒன்று அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே இப்படி நடந்திருக்கின்றது. 8 பேர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பையத்து செய்தவர்கள் திருப்தி இல்லாமல் வெளியிலே போய்விட்டார்கள். போய் மக்காவிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்போது மக்கா அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு காலம் வந்தது மக்காவை பிடிப்பதற்கு. உடனே அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. சொன்னார்கள், மக்காவைக்குள் நீங்கள் நுழைந்தால் அங்கு 8 பேர்கள் இருக்கிறார்கள், 6 ஆண்களும் 2 பெண்களும், அவர்களை நீங்கள் கண்ட இடத்தில் கொண்டு விடுங்கள் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்கள் காபாவின் துணியை பிடவையை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தாலும் இவர்கள் காபாவின் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள், அல்லாஹ்வை நம்புகிறார்கள் என்று விட்டு விடாதீர்கள் என்றார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். முர்த்தத் என்று சொல்லாதீர்கள் என்று ஒரு கோஷ்டி எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கின்றது. குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை நாங்கள் எப்படி மறைப்பது என்று நான் கேட்கிறேன். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது சத்தியத்தை தெளிவாக சொல்லிவிடும், அதில் ஒன்றையும் மறைக்காது, தெளிவாக சொல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள் அப்படி சொல்லுவோம். சொன்னார்கள், லா தஸாலு தாயிபத்துன் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் தோன்றும், அவர்கள் தெளிவாக இதை சொல்லுவார்கள், யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். எனவே பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் மக்காவை பிடித்ததற்கு பிறகு ஒருவர் ஓடி வந்து காபாவுடைய புடவையை பிடித்துக் கொண்டு தொங்கினார், என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று. உடனே ஒரு சஹாபி ஓடி வந்து வெட்டி விட்டார்கள். எனவே இதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அறிமுகங்களில் மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நான் முதலில் சொல்லுகின்றேன். அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் ஒருவர் வந்து பையத்து செய்து நுழைந்தால் அவரை முஸ்லீமாக அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்து சொன்னார்கள், இலந்த இலையை போட்டு குளித்துக் கொள்ளுங்கள். அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் வராமல் யார் வெளியில் இருக்கிறார்களோ அவர்கள் ஜாஹிலியத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். யார் உள்ளே வந்து வெளியில் செல்லுகின்றாரோ அவரை அல்லாஹ்வுடைய தூதர் முர்த்தத் என்றார்கள். முர்த்தத் என்று சொன்னால் திரும்பி சென்றவர். தமிழில் திரும்பி சென்றவரை எப்படி திரும்பி சென்றவர் என்று சொல்லாமல் இருப்பது? இன்றைக்கு பாருங்கள், சுன்னத்து வல் ஜமாஅத்தில் இருந்தார், காத்தாங்குடியைச் சேர்ந்த அப்துல் ரவுப் மௌலவி ஆரம்பத்தில். பிறகு அந்த சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு முரணான கருத்துக்களை அவர் சொல்லி அந்த சுன்னத்து வல் ஜமாஅத்திலிருந்து வெளியேறிவிட்டார். வெளியேறியதற்கு பிறகு ஜமியத்துல் உலமா அவரை முர்த்தத் என்று சொன்னது. இதை தமிழில் மொழிபெயர்த்தால் திரும்பி சென்றவர். இதுல என்ன பிழை இருக்கிறது? சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு முரணான கருத்தை சொல்லிக் கொண்டு அந்த கூட்டத்திலிருந்து வெளியே போய்விட்டார். போனவரை முர்த்தத் என்றுதான் சொல்ல வேண்டும். முர்த்தத் என்று சொன்னால் திரும்பி சென்றவர். இதைத்தான் இன்றைக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கூறுகின்றது. ஒருவர் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்து பையத்து செய்து சேர்ந்ததற்கு பிறகு இதிலே இருந்து வெளியிலே போய்விட்டால் அவரை முர்த்தத் என்று சொல்லும். இது குர்ஆன் ஹதீஸுடைய கருத்து. அல்லாஹ்வும் கூறுகின்றான், வமன் யர்தத்த மின்கும் அன் தீனி, யார் இந்த தீனிலிருந்து வெளியேறி செல்லுகின்றாரோ அல்லாஹு தஆலா அதற்கு பிறகு வேறு ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அவர்களை அல்லாஹ் விரும்புவான், இவர்களும் அல்லாஹ்வை விரும்புவார்கள், விசுவாசிகளோடு பணிவாக நடப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த அந்த முஸ்லிம்களுடைய அமைப்புக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லப்படும். அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது 12 ஹலீஃபாக்கள் வரைக்கும் இந்த ஜமாஅத்து இருக்கும். இந்த அமைப்பில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த அமைப்பில் 12 ஹலீஃபாக்கள் வரைக்கும் இது இருக்கும் என்றார்கள். லா யஸாலு ஹாதல் அம்ர்
அசீசன் மணிஅன் ஹத்தா யகூன 12 ஹலீஃபத்தன். இந்த இஸ்லாம் மிக உறுதியாகவும் பலமாகவும் இருக்கும் 12 ஹலீஃபாக்கள் இருக்கும் வரைக்கும். அபூதாவுதில் வருகின்றது, இவர்கள் அனைவரும் ஒரு அமீரின் கீழ் இருப்பார்கள். 12 ஹலீஃபாக்களுக்கு பிறகுதான் இந்த பிரிவுகள் தோன்றியது. அதுவரைக்கும் ஒரே ஒரு கூட்டம், ஒரு தலைவர் தான். முழு உலகத்திற்கும் முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவர். இன்றைக்கு மாறி பல பிரிவுகள் இல்லை. இன்று ஒருவர் வேறு ஒரு மதத்தில் இருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வர நினைத்தால் அவர் பெரும் கஷ்டங்களை அனுபவிக்கின்றார். ஏனென்றால் இன்றைக்கு இஸ்லாம் என்ற போர்வையில் பல பிரிவுகள் இருக்கின்றன. எந்த பிரிவில் சென்று சேர்வது என்று அவருக்கு தெரியவில்லை. இப்படி தடுமாறிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் 12 ஹலீஃபாக்கள் வரைக்கும் இது இருக்கும் என்றார்கள். அதற்கு பிறகுதான் இந்த பிரிவு ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சரி, அதற்கு பிறகு இந்த பிரிவு தோன்றி விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன செய்வது? பல பிரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிரிவாரும் இந்த இஸ்லாத்தை முன்வைப்பதாக கூறுகின்றார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்று கூறுகின்றார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்வது? இதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், என்றைக்கு நீங்கள் பிரிவுகளை காண்கிறீர்களோ அந்த காலங்களில் இந்த பிரிவுகளில் சேராமல் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு அமைப்பு இருந்தால் அதில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றுதான் கட்டளையிட்டார்கள். எனவே 1420 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த அந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கட்டளையிட்டிருந்தார்களோ, எந்த அமைப்பில் அவர்கள் இருந்தார்களோ அதே கட்டளை தான் பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருபவர்களுக்கு இட்டார்கள். பிரிவு காலத்தில் நீங்கள் இருந்தால் முழு பிரிவுகளையும் விட்டு ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அது எப்படி என்றால் பாருங்கள், ஒரு இடத்தில் சொன்னார்கள், இமாம் அஹ்மத் இந்த ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள். காலங்களில் மிகச் சிறந்த காலம் என்னுடைய காலம், இதற்கு பிறகு 2ஆம் நூற்றாண்டு, அதற்கு பிறகு 3ஆம் நூற்றாண்டு மிகச் சிறந்த காலம். இந்த சிறந்த காலத்துக்கு பிறகு சொன்னார்கள், பொய் உலகத்தில் வெளியாகிவிடும் என்றார்கள். பொய் சொல்ல ஆரம்பிப்பார்கள். இப்படி இந்த பொய் பரவுகின்ற காலத்திலே நீங்கள் வாழ்ந்தால் சொன்னார்கள், மன் அராத புஹ்பூஹத்தல் ஜன்னதி ஃபல்யல்ஸம் அல் ஜமாஅ என்றார்கள். சுவர்க்கத்தில் நல்வாழ்வு வாழ யார் விரும்புகின்றாரோ அவர் அல் ஜமாஅத்தை பிடித்துக் கொள்ளவும் என்றார்கள். அல் ஜமாத் என்று சொன்னவுடன் யாரும் நினைத்து விடக்கூடாது, இப்போது புதிதாக ஒரு ஜமாத்து தோன்றியிருக்கிறது அல் ஜமாத் என்று. இது அல்ல. அல் ஜமாஅத் என்றால் சஹீல் புகாரி முஸ்லிமில் விளக்கம் வருகின்றது, ஜமாஅத்துல் முஸ்லிமீன். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு அமைப்பு இருந்தால் அந்த அமைப்போடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள். எனவே இந்த ஹதீஸில் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், மன் அராத புஹ்பூஹத்தல் ஜன்னதி, சுவர்க்கத்தில் நல்வாழ்வு வாழ யார் விரும்புகின்றாரோ அவர் அல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு சேர்ந்து கொள்ளவும் என்றார்கள். பொய் பரவுகின்ற காலத்தில், இந்த காலத்தில் பொய் பரவி இருக்கிறதா இல்லையா நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்து பாருங்கள். நேற்றும் நாம் அதை ஜும்மாவிலே விளக்கினோம். ஒவ்வொரு மதரசாக்களிலும் இது படித்துக் கொடுக்கப்படுகின்றது. மன் உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன், சீனா தேசம் சென்றாவது சீர்கல்வி தேடுங்கள். இது ஒரு பொய்யான விடயம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. ஹுப்புல் வதனி நிஸ்ஃபுல் ஈமான், நாட்டு பற்று ஈமானின் பாதி என்று ஒரு பொய்யிட்டு கட்டியிருக்கின்றார்கள். இப்படி நிறைய பொய்களை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போது சமீபத்தில் கூட உலமாக்கள் இந்த பொய்யிட்டு கட்டுகின்றார்கள். ஒரு ஆலிம் வந்து என்னிடத்தில் சொல்லுகின்றார், அல்லாஹ் அவருக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும், மனிதர்கள் பிழை செய்யக்கூடியவர்கள், அதிலே சிறந்தவர்கள் தௌபா செய்து திருந்துபவர்கள். ஒரு பிரபல்யமான ஒரு ஆலிம் வந்து என்னிடத்தில் சொல்லுகின்றார், நேற்று நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காஃபிர் என்று சொல்கிறீர்கள். நஊது பில்லாஹ்,
எப்படி இந்த வாயினால் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்ல வேண்டும், சொல்லாவிட்டால் அவன் பகிலன் என்று வருகின்றது நாங்கள் கூறுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் இப்படி சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன். நாங்கள் சொல்லுகின்றோம், ஜமாஅத்தில் முஸ்லிமில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போன்று நீங்களும் சொல்லுங்கள், செய்யுங்கள், சாய்ந்து கொண்டு சாப்பிடாதீர்கள். இப்படி நாங்கள் சொல்லுகின்றோம். எங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இவர் நீங்கள் காபிர் என்று சொன்னீர்கள் என்று கூறுகின்றார். எப்படிப்பட்ட ஒரு பொய் என்று பாருங்கள். மனிதன் பிழை செய்யக்கூடியவன், உணர்ச்சி வசப்படக்கூடியவன். எனவே திருந்துபவன் தான் உண்மையானவன். தௌபா செய்து திருந்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் காபிர் என்று சொல்லிவிட்டு பிறகு அவரை பின்பற்றுவாரா? அந்த ஜமாஅத்தில் இருப்பாரா? இஸ்லாத்தில் இருப்பாரா? அவர் போய் கிறிஸ்தவ மார்க்கத்தில் தான் சேர வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை? அல்லாஹ்வுடைய தூதருக்காக எங்களுடைய உயிரையே கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய தாய், தந்தை, குடும்பம், எங்களுடைய சொத்து, சுகம் அனைத்தையும் விட நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புகின்றோம். அப்படி இல்லை என்றால் முஸ்லீமாக முடியாது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் உமர் இப்னு கத்தாப் அவர்களிடத்தில். உமர் கத்தாப் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரை உங்களை விரும்புகின்றேன் என்று, ஆனால் உயிரை அதை விட கூடுதலாக விரும்புகிறேன். சொன்னார்கள், இல்லை, உன்னுடைய உயிரை விட அதிகமாக என்னை விரும்பாத வரையில் மூமினாக முடியாது என்றார்கள். எனவே எங்களுடைய உயிரை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கின்றோம், அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கின்றோம், அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் பின்பற்ற வேண்டும் என்று கூறுகின்றோம். ஆனால் பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு பொய்யை கூற முற்பட்டு இந்த மார்க்கத்தில் மக்களை சேரவிடாமல் தடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும். இந்த சத்தியத்தில் அவர்களும் நுழைந்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டுகின்றோம். எனவே இப்படி பொய் பரவுகின்ற காலத்தில் நீங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு சேர்ந்து கொள்கிறார்கள். இதே போன்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அல் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சொன்னார்கள், ஸலாசுன் லா யுகில்லு அலைஹின்ன கல்பு முஃமின். ஒரு விசுவாசியுடைய உள்ளம் 3 விடயங்களில் மாறு செய்யாது. ஒன்று, அமல்கள், சாலிஹான அமல்கள் செய்யும் விஷயத்தில் தூய்மையான உள்ளத்துடன் செய்வார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அவர்கள் தங்களுடைய அமீருக்கு விசுவாசமாக நடப்பார்கள், கட்டுப்பட்டு நடப்பார்கள். மூன்றாவது சொன்னார்கள், அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு சேர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ். பாருங்கள், எந்த ஒரு பிரிவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை போய் சேரும்படி கட்டளையிடவில்லை. ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னார்கள். இதுதான் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், நசாயி போன்ற கிரந்தங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த கலிமா சொன்ன உம்மத் பல பிரிவுகளாக பிரிந்து விடுவார்கள். பல பிரிவுகளாக பிரிந்து விடுவார்கள். பிரிவது மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரிவாரும் மக்களை நரகத்தின்பால் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்போது அந்த சஹாபி கட்டளை, யா ரசூலல்லாஹ், அந்த காலத்தில் நான் உயிரோடு இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு அமைப்பு இருந்தால் நீ அந்த ஜமாஅத்திலே போய் அதனோடு நீ சேர்த்துக்கொள், அது தலைவரையும் பிடித்துக்கொள் என்றார்கள். வேறு அமைப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. பிறகு இந்த சஹாபி கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு ஜமாஅத், அவர்களுக்கு ஜமாஅத்தும் தலைவரும் இல்லாவிட்டால் என்ன செய்வது என்றார்கள். அப்போது சொன்னார்கள், அப்படி ஒரு தலைவர், ஒரு கூட்டம் இல்லை என்றால் நீங்கள் எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி
ஒரு மரத்தின் வேரை கடித்துக் கொண்டாவது இருந்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். எனவே இந்த ஹதீஸிலும் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கின்றார்கள் பிரிவு வரக்கூடிய காலங்களில். சரி, இப்போது ஒரு கேள்வி வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் இத்தனை அமைப்புகள் இருக்கும்போது, ஜமாஅத்துகள் பிரிவுகள் இருக்கும்போது, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே போய் சேருங்கள் என்று ஏன் கட்டளையிட்டார்கள் என்று கேட்டால், இதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கின்றது. என்ன? இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அடிப்படை இருக்கிறது மிகவும் உறுதியானது, மிகவும் பலமான ஒரு கட்டிடத்தின் மீது இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அமைக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் அப்படித்தான், மறுமை நாள் வரைக்கும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றினால் இப்படித்தான் இருக்கும். அஸ்திவாரம் மிக உறுதியானது. எனவே இதிலே சேரச் சொன்னார்கள். அஸ்திவாரம் உறுதி என்றால் என்ன? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கின்றது, இதனுடைய அடிப்படை என்னவென்றால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ். இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு அமைப்பிலும் காணப்படாத ஒரு விசேஷமான ஒரு விடயம்தான் இது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அல் குர்ஆன், சஹீஹான ஹதீஸ், இந்த இரண்டிலும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் இப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் பாருங்கள், அவர்கள் இன் தபி இல்லா மா யூஹா இலை வமா அன இல்லா நதீருன் முபீன். எனக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்ற மாட்டேன், நிச்சயமாக நான் பகிரங்கமாக எச்சரிக்கை செய்யக்கூடியவன் என்று சொன்னார்கள். 46:9 இதை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எனவே இது எதை காட்டுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை மட்டுமே பின்பற்றியிருக்கிறார். வஹி என்பது அல் குர்ஆனும் அல் ஹதீஸும். இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், வலா அகூலு லக்கும் மலக்குன், நான் ஒரு மலக்கு என்று சொல்ல வரவில்லை, இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலை, எனக்கு வஹி மூலம் அறிவிக்கப்படுவதையே நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னார்கள். இதையும் நீங்கள் பார்க்கலாம் 6வது அத்தியாயம் 50வது வசனத்தில். பாருங்கள், மிக தெளிவாக குர்ஆன் சொல்லுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எதன் மீது அமைக்கப்பட்டது என்றால் இந்த வஹி என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆன் அல் ஹதீஸ். ஹஜ்ஜத்துல் விதாவில் என்ன செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஒரு உரையாற்றினார்கள். அதிலே சொன்னார்கள், அனைவரும் அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எனக்கு பிறகு உங்களுடைய கழுத்துகளை வெட்டி கொண்டு நீங்கள் காபிர்களாக மாறிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் மா இன் தமஸ்ஸக்தும் பிஹி லன் ததில்லு அபதன் என்றார்கள். வஹிய கிதாபுல்லாஹ் வ சுன்னத்தி, நான் இரண்டை விட்டு செல்கின்றேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது என்னுடைய வழிமுறை சஹீஹான ஹதீஸ். இந்த இரண்டை நீங்கள் பிடிக்கும் காலமெல்லாம் வழிகட மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதைத்தான் அருமை சஹாபாக்கள் அன்றைக்கு வஹி என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமே பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலா அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் என்று கூறினார். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். எனவே அருமை சஹாபாக்கள் சுவர்க்கம் செல்வார்கள் என்று வருகின்றது. பாருங்கள், அவருடைய அடிப்படை அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இந்த இரண்டும் மட்டும்தான். அதே அடிப்படையில் தான் நாங்களும் செல்லுகின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பின்பற்றுவது அல் குர்ஆன் அல் ஹதீஸ், வேறு எதையுமே பின்பற்றாது. அல் குர்ஆன் அல் ஹதீஸ் இந்த இரண்டை மட்டுமே பின்பற்றும். சரி, இப்போது ஒரு கேள்வி வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு காரணம் சரி, அடிப்படை சரியாக இருக்கின்றது. இந்த பிரிவுகளை விட்டு ஏன் ஒதுங்க சொன்னார்கள்? அவர்களிலே என்ன பிழை இருக்கிறது என்று ஒருவருக்கு சந்தேகம் வரலாம். பிரிவு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பிரிவுகளுடைய பெயர்களை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற எகிப்து போன்ற நாடுகளுக்கு சென்றால் 73 அமைப்புகள் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன பிரகாரம் அதிகமான பிரிவுகள். இலங்கையில் வேண்டுமென்றால் ஒரு 10-12 பிரிவுகளை நாங்கள் பார்க்கின்றோம்.
ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு இருக்கின்றது இன்றைக்கு உலகத்தில். இதை தவிர ஏனைய அனைத்தும் பிரிவுகள் என்றே சொல்லப்படும். இது ஹதீஸ் சொல்லுகின்றது, நான் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கலிமா சொன்ன கூட்டம் 73 பிரிவுகளாக பிரியும். அதிலே ஒன்று ஜமாஅத்தாக இருக்கும் என்றார்கள். முழு உலகத்திற்கும் ஒரு தலைமைத்துவத்தை கொண்டதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அது சுவர்க்கம் செல்லும் என்றும் சொன்னார்கள். சரி, ஏன் பிரிவுகளை விட்டு ஒதுங்க சொன்னார்கள் என்று சொன்னால், பிரிவுகளுடைய அஸ்திவாரம் அடிப்படை உறுதியானதாக இல்லை. ஏன்? பிழையான அடிப்படைகள் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு பாருங்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பின்பற்றுவது குர்ஆன் ஹதீஸ் 2. ஆனால் பிரிவுகளுடைய அடிப்படைகளை பாருங்கள், அவர்கள் இஜ்மா, கியாஸ், இதே போன்று இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், மசாலிஹுல் முர்சலா, ஷரஉ மன் கப்லனா, மதுஹப் போன்ற அனைத்தையும் அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் வித்தியாசம் இருக்கின்றது. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர ஏனைய பிரிவுகள் அனைத்தும் இந்த குர்ஆன் ஹதீஸை தவிர இன்னும் சில மூலாதாரங்களை ஏற்படுத்தி கொண்டு அதை மார்க்கமாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பிரிவுகளில் சேர வேண்டாம், அவர்களில் இருந்து ஒதுங்கி விடுங்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய கேட்கக்கூடியவர்கள் கோபிக்காதீர்கள். நான் என்ன சொல்கின்றேன் என்பதை நீங்கள் பாருங்கள். இதற்கு நான் ஆதாரங்களை முன்வைக்கின்றேனா என்னுடைய சொந்த கருத்தா என்று பாருங்கள். என்னுடைய சொந்த கருத்தாக இருந்தால் தூக்கி எறியுங்கள், சுவற்றில் அடியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை ஆதாரமாக வைக்கின்றேன். அல் குர்ஆனில் இருந்து அல்லாஹ்வுடைய கூற்றை ஆதாரமாக வைக்கின்றேன். ஏன் பிரிவுகளை விட்டு ஒதுங்க சொன்னார்கள்? அஸ்திவாரம் சரியில்லை. ஏன் ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு சேர சொன்னார்கள்? அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறது. அவர்கள் எந்த அஸ்திவாரத்தை அமைத்தார்களோ அதே போன்று நாங்கள் அமைத்து வைத்திருக்கின்றோம். இதே நேரத்தில் சொன்னார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லை. சரி, ஒருவர் என்ன செய்வது? ஒரு கிராமத்தில் பிரிவோடு சேரலாமா? இல்லை. என்ன சொன்னார்கள்? வலவ் அன் தஉல்ல அலா அஸ்லி ஷஜரத்தின் ஹத்தா யுத்ரிகல் மௌத் வ அன்த அலா ஸாலிக. நீ ஒரு மரத்தின் வேரை கடித்துக் கொண்டாவது, மரணம் வருவரைக்கும் அப்படியே உனக்கு இருக்க நேரிட்டாலும் இருந்து கொள், ஆனால் பிரிவில் மட்டும் சேராது என்றார்கள். அதனால்தான் நாங்களும் ஒதுங்கினோம். இல்லை என்றால் பிரிவில் அழகாக எங்களுக்கும் இருக்கலாம். எல்லா பிரிவுகளையும் நாங்கள் பார்த்தோம். இலங்கையில் சில பிரிவுகளில் வருடக்கணக்கில் ஈடுபட்டோம். இந்தியாவிலே ஓதுகின்ற காலத்தில் 5 வருடங்கள் பிரிவுகளோடு நாங்கள் சேர்ந்து சில இயக்கங்களோடு வேலை செய்தோம். பிறகு பாகிஸ்தானிலே 2 வருடங்கள் சில அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்தோம். பிறகு சவுதி அரேபியாவிலே சென்று அங்கு இருக்கக்கூடிய இயக்கம் சரி என்று அதிலும் நாங்கள் இருந்து பார்த்தோம். அதற்கு பிறகு இலங்கைக்கு வந்து நாங்கள் முக்கியமான ஒரு அன்சார் சுன்னா முஹம்மதியா என்ற ஒரு இயக்கத்தில் இருந்து பார்த்தோம். ஆனால் அனைத்து அமைப்புகளும் பிழையான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றன, அஸ்திவாரம் சரியில்லை என்றுதான் நாங்கள் ஒதுங்கினோம். ஒதுங்கி நாங்கள் பட்ட பாடுகள், இன்னல்கள், சுபஹானல்லாஹ், எத்தனை மாதங்கள் ஜெயில்களிலும் நாங்கள் போய் அதை சந்தித்துட்டு வந்தோம். ஏன்? சத்தியத்தில் வாழ வேண்டும், சத்தியத்தில் மரணிக்க வேண்டும், மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும். நான் சொல்வது பொய்யாக இருந்தால் இந்த புகாரி ஹதீஸுக்கு என்ன கருத்து என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஒதுங்க சொன்னார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்தால் நீ சேர்ந்து கொள் என்றார்கள். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், இன்று நாங்கள் ஒன்று எல்லா பிரிவுகளும் ஒரு தலைமைத்துவத்துக்குள் வந்துவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்தில் இருந்தது போன்று, அல்லது 12 ஹலீஃபாக்கள் இருந்தது போன்று நாங்கள் ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு வந்துவிட வேண்டும். அப்படி இவர்கள் ஒத்து வரவில்லையா? என்ன செய்ய வேண்டும்? எல்லா பிரிவுகளையும் விட்டு நாங்கள் ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கீழ், அந்த கொடியின் கீழ் நாங்கள் ஒன்று திரள வேண்டும். வேறு எங்களுக்கு வழி இல்லை. இப்படி நாங்கள் செய்தால்தான் இந்த சுவர்க்கத்தை அடைய முடியும்.
எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் சேருங்கள், இது சத்தியம் என்றும், பிரிவுகளை விட்டு ஒதுங்குங்கள், இது நரகம் செல்லும் என்றும் சொன்னார்கள். எனவே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அஸ்திவாரம் சரியாக இருக்கின்ற காரணத்தினாலும், பிரிவுகளுடைய அஸ்திவாரங்கள் பிழையாக இருக்கின்ற காரணத்தினாலும் சில விளைவுகள் ஏற்படுகின்றன. நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு சிலதை மட்டும் நான் உங்களுக்கு கூறுகின்றேன். உதாரணமாக பாருங்கள், நாங்கள் குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்றுவோம். இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப் அதான் சொல்லப்படுகிறது. இந்த சொற்பொழிவு முடிந்தவுடன் பகர் தொழுகை சொல்வோம். பகர் தொழுகை, இஷா தொழுகை, இந்த ரெண்டிலும் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. தாமதித்து தொழுவது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் அஸ்திவாரமும் பிரிவுகளின் அஸ்திவாரமும் வித்தியாசப்படுவதால் இபாதத்துகளில், மார்க்க சட்டங்களிலும் சில விடயங்கள் வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், பெருநாள் தொழுகை. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ன கூறுகிறது என்றால், பெருநாள் தொழுகை கட்டாய கடமை, ஃபர்த். ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் தொழக்கூடிய அந்த மைதானத்துக்கு வந்தே தீர வேண்டும். தொழக்கூடாத பெண்கள் இருக்கின்றார்களே, அவர்களும் அந்த இடத்துக்கு வர வேண்டும். வந்து அவர்கள் தொழாமல் ஒதுங்கி இருந்து கொண்டு முஸ்லிம்களோடு சேர்ந்து தக்பீர், பிரார்த்தனை இவைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், அனைவரும் ஜமாஅத்துல் முஸ்லிமின் தொழுகையிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆனால் ஏனைய பிரிவுகள் அனைத்திலும் பெருநாள் தொழுகை முஸ்தஹப்பு, சுன்னத் என்று சொல்வார்கள். விரும்பினால் தொழலாம், விரும்பினால் விடலாம். இது ஒரு வித்தியாசம். இதே போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமின் சட்டம், சஹீஹான ஹதீஸை வைத்து ஒருவர் ஒரு மையத்தை குளிப்பாட்டினால் அவர் குளிக்க வேண்டும், குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். எங்களிடத்தில் தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மையத்தை குளிப்பாட்டுகின்றார் அவர் குளித்துக் கொள்ளவும் என்றார்கள். ஆனால் பிரிவுகள் இந்த ஹதீஸ்களை தூக்கி எறிந்துவிட்டு குளிக்க தேவையில்லை என்பார்கள். இதே போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கூறுகின்றது, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் கட்டாயம் குளிக்க வேண்டும். அல் குஸ்லு யௌமல் ஜும்அத்தி வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிம் என்று வருகின்றது. வெள்ளிக்கிழமை குளிப்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை. ஆனால் ஏனைய எந்த அமைப்புகளிலும் குளிப்பு கடமை என்று சொல்வதில்லை. சுன்னத், விரும்பினால் குளிக்கலாம், விரும்பினால் விடலாம். இப்படி நிறைய வித்தியாசங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இதே போன்று புகைத்தலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் புகைத்தலை ஹராம். சுருட்டு, சிகரெட், புகையிலை இவைகளை பாவிக்க முடியாது, கடைகளில் விற்கவும் கூடாது, தடை. ஏன்? தெளிவாக அல் குர்ஆன் இவைகளை தடுத்திருக்கின்றது. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். மேலும் ஒரு இடத்தில் இன்னல் முபத்திரீன கானு மின் இஹ்வானி ஷயாத்தீன், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமில் ஒருவர் பையத்து செய்து சேர்ந்தால் அவர் பீடி, சுருட்டு, சிகரெட், புகையிலை பாவிக்க முடியாது, கடைகளில் விற்கவும் முடியாது. ஆனால் ஏனைய அமைப்புகளில் இது மக்ரூஹ் என்று மட்டும் சொல்வார்கள். இப்படி ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இதே போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் ஒருவர் பையத்து செய்து நுழைந்தால் அவர் இசை கேட்க முடியாது, இசை கேட்கக்கூடாது. ஏனென்றால் சஹீஹான ஹதீஸில் வருகின்றது, இசை கேட்பவர்கள் மறுமையில் மன்னரையில் இருந்து எழும்பும் போது பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றப்படுவார்கள். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர உள்ள எந்த அமைப்பிலும் எந்த உலமாக்களும் இது கூடாது என்று சொல்வதும் இல்லை, இது ஹராம் என்று சொல்வதும் இல்லை. அனைவரும் இதை நாங்கள் பார்க்கணும். அதிகமானவர்கள் வீடுகளில் இந்த டிவி வைத்துக் கொண்டு இதை பார்ப்பார்கள், கேட்பார்கள்.
இந்த தெளிவான ஒரு ஹராம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த அஸ்திவாரம் வித்தியாசப்படுகின்றது. இதே போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒருவர் பையத்து செய்து சேர்ந்து விட்டார், அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து தீர்த்து கொள்ள வேண்டும். இதை வேறு யாரிடத்திலும் இந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது. இதற்கு தெளிவான ஆதாரம் அல் குர்ஆன். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், விசுவாசிகளே அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்கள் அதிகாரிக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر. அல்லாஹ்வையும் மறுமையையும் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுடைய பிரச்சனையை குர்ஆன் ஹதீஸின் பக்கம் கொண்டு செல்லுங்கள், வேறு யாரிடத்திலும் எடுத்து செல்லக்கூடாது. ஆனால் இதை நாங்கள் வேறு அமைப்புகளிலே பார்க்க முடியாது. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, திருமண பிரச்சனை, இபாதத்துகளில் பிரச்சனை, பள்ளி பிரச்சனை, எதில் வந்தாலும் அவர்கள் மற்றவரிடத்தில் இதை கொண்டு போய் தீர்ப்பு கேட்பார்கள். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த 4:59 வசனத்தின்படி தங்களுடைய பிரச்சனைகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸை வைத்து தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது. எனவே இப்படி ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அஸ்திவாரமும் ஏனைய பிரிவுகளுடைய அஸ்திவாரமும் வித்தியாசப்படுவதால் மார்க்க விடயங்களிலும் சட்ட திட்டங்களிலும் சில வித்தியாசங்கள் ஏற்படுகின்றன. எனவே இந்த விடயங்களை பார்க்கும்போது அதிகமான மக்கள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை சரி காண்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள் இது சரி, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இப்படித்தானே நடந்திருக்கிறது, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பில் தான் இருந்திருக்கிறார்கள், வேறு பேர் இருக்கவில்லை. அவருடைய காலத்தில் இப்படி பையத் என்று ஒன்று இருந்திருக்கிறது, அவருடைய காலத்தில் இப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்திருக்கிறார்கள், அவருடைய காலத்தில் யாருமே பிரியவில்லை, அவருடைய காலத்தில் இருந்தது போன்றுதான் இவர்களும் இருக்கின்றார்கள். எனவே இது சரியான ஒரு ஜமாஅத், இதிலே சேருவதுதான் சரி என்று அதிகமானவர்கள் இதில் வந்து இதை சரி காண்கின்றார்கள், சேர்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், எப்போதுமே சத்தியத்துக்கு எதிராக அசத்தியம் தலை தூக்கி வேலை செய்து கொண்டிருக்கும். இதற்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லும் போது என்ன சொன்னார்கள்? அவர்கள் மஜ்னூன் என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹ், அவர்களுக்கு பைத்தியம் என்றார்கள். சாஹிர் என்றார்கள், சூனியக்காரர். மஸ்ஹூர், சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் சொல்லி மக்களை அதிலே நுழைய விடாது தடுத்தார்கள். இதே போன்று இன்றைக்கும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த சத்தியத்தை முன்வைக்கும் போது ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இதிலே நீங்கள் போய் சேராதீர்கள், இவர்களுடைய பதிவு நாடாக்களை கேட்காதீர்கள், இவர்களுடைய பிரசுரங்களை நீங்கள் படிக்காதீர்கள், ஏனென்றால் இவர்கள் 3 நேரம் தொழக்கூடியவர்கள் என்று ஒரு படுதுரை சொல்லிவிடுகின்றார்கள், ஒரு அபாண்டத்தை சொல்லுகின்றார்கள், இவர்கள் 3 நேரம் தொழுகின்றார்கள் என்று. சுபஹானல்லாஹ், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வேறு எந்த அமைப்பும் சொல்லாத ஒரு விடயத்தை சொல்லுகின்றது குர்ஆன் ஹதீஸில் இருந்து. அது என்னவென்றால், ஒரு முஸ்லீம் 5 நேரம் தொழ வேண்டும், ஒரு தொழுகை அவன் விட்டாலும் அவன் காபிராகி விடுவான் என்று கூறுகின்றது. இது சொந்த கருத்தல்ல, ஹதீஸ், அல் குர்ஆன் கூறுகின்றது. ஒரு கூட்டம் வரும், தொழுகையை பாழாக்கி விடுவார்கள், ஆனால் இவர்கள் பிறகு ஈமான் கொண்டு திருந்தினால் அல்லாஹ் மன்னிப்பான். ஹதீஸில் வருகின்றது, மன் தரக்க ஸலாத்த ஃபகத் கஃபர், தொழுகை விட்டவன் அவன் நிச்சயமாக நிராகரித்து விட்டான் என்று வருகின்றது. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு தொழுகை ஒருவர் விட்டாலும், அதாவது ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் வந்து பைஅத் செய்து நாங்கள் அமீருக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று இதற்குள் இருக்கின்றார்களே, இவர்களில் ஒருவர் ஒரு தொழுகையை விட்டு விடுகின்றார், தொழமாட்டேன் என்று காபிராகி விடுவார். இப்படி இருக்கும்போது எப்படி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் 3 நேரம் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள்? 3 நேரம் தொழுங்கள் என்று எப்படி சொல்வார்கள்? அப்படி ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லப்படும். அவர்கள் ஹதீஸ்களை பின்பற்ற மாட்டார்கள், 3 நேரம் தொழுவார்கள். எனவே 3 நேரம் தொழக்கூடிய கூட்டம் அல்ல ஜமாஅத்துல் முஸ்லிமீன், 5 நேரம் தொழ வேண்டும்.
5 நேரம் தொழ வேண்டும் என்று கூறுகின்றோம். குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகின்றோம். எனவே இப்படி அல்லாஹ்வுடைய இந்த தீனை, மார்க்கத்தை தெளிவாக மக்களுக்கு முன்வைக்கும் போது பெரும் பெரும் அபாண்டங்கள் எங்கள் மீது அள்ளி வீசுகின்றார்கள். பாருங்கள், நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்றால், இந்த பெருமை எங்களுக்குரியது அல்ல, இது அல்லாஹு தஆலா எங்கள் மீது செய்த மாபெரும் அருட்கொடை. இந்த சத்தியத்தில் எங்களை புகுத்தி இதை மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்ல வைத்தானே, இது பெரும் அருட்கொடை. எனவே நாங்கள் கூறுகின்றோம், முடியுமானவரை அணு அணுவா அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். எந்த அளவென்றால் நாங்கள் கூறுகின்றோம், பாருங்கள், சுபஹு தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டால் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும், சுன்னத். தொழுத உடனே ஃபர்து தொழுவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை என்னவென்றால், 2 ரக்காயத்து சுன்னத்து தொழுதுவிட்டு வலது பக்கம் சாய்ந்து எழும்புவார்கள், எழும்பித்தான் ஃபர்து தொழுவார்கள். இதையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இப்படி நாங்கள் சொல்லும் போது பெரும் பெரும் படுதூறுகளையும் அவதூறுகளையும் எங்கள் மீது அள்ளி அறிகின்றார்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாய் கூசுகின்றது, எப்படி இப்படி சொல்லுகின்றார்கள் என்று தெரியவில்லை. சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இவர்கள் அப்படி சொல்லுகின்றார்கள், இப்படி சொல்லுகின்றார்கள். இதே போன்று கலிமா சொன்னவர்களே இவர்கள் முஸ்லீம் இல்லை என்று கூறுகின்றார்கள். மற்றவர்கள் காபிர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று அடுத்து சொல்லுகின்றார்கள். நஊது பில்லாஹ். எங்களுடைய கொள்கை அல் குர்ஆன் அல் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக நாங்கள் எதையாவது முன்வைப்பதை நீங்கள் கண்டால், நாங்கள் செய்வதை நீங்கள் கண்டால், அதை சொன்னால் உடனே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் என்று சொல்வோம், உங்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலி தரட்டும். ஒரு காலமும் நாங்கள் குர்ஆன் ஹதீஸை எதிர்க்க மாட்டோம். அப்படி என்றால் ஏன் இப்படி இந்த ஜமாஅத்தின் மீது படுதூறுகளை சொல்லுகின்றார்கள் என்றால், இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சத்தியம் என்றைக்கு முன்வைக்கப்படுகின்றதோ அப்போது அதற்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்பிவிடும். நபிமார்களை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை, சந்திரனை பிளந்து காட்டினார்கள். யார் ஏற்றுக்கொண்டது? ஏற்றுக்கொள்ளவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடலை பிளந்து காட்டினார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. மலைக்குள் இருந்து பெண் ஒட்டகத்தை வெளியிலே கொண்டு வந்து காட்டினார்கள், யார் ஏற்றுக்கொண்டது? என்ன சொன்னார்கள்? சூனியக்காரர்கள், பொய்யர்கள் என்றுதான் சொன்னார்கள். எனவே சத்தியம் என்றைக்கு முன்வைக்கப்படுகின்றதோ அதற்கு எதிர்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் கூறுகின்றோம், நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களில், செய்கின்ற விடயங்களில் எதையாவது நீங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக கண்டு நீங்கள் அதை எங்களுக்கு சொன்னால் அதை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் 3 நேரம் தொழக்கூடிய கூட்டம் அல்ல, 5 நேரம் தொழக்கூடிய கூட்டம். இந்த 5 தொழுகைகளில் ஒரு தொழுகை விட்டாலும், அதாவது மறந்து விட்டு விட்டார், தூங்கி விட்டார், அவர் மீது குற்றம் இல்லை. அவர் எழுந்தவுடன் தொழ வேண்டும், ஞாபகம் வந்தால் தொழ வேண்டும். மனமுரண்டாக நன்றாக தெரிந்து கொண்டு ஒருவர் தொழவில்லை, அவர் காபிராகி விடுவார். இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பு. இப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் 3 நேரம் தொழுவோம் பாருங்கள். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். அந்த நபியை போன்று ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஒரு ஜமாஅத்தா இருக்கக்கூடிய கூட்டம். அவர்கள் சொன்னது போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கூட்டம், 5 நேரம் தொழக்கூடிய கூட்டம். அல்லாஹ் ஒருவர் இருக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் நபிமார்கள் இருக்கின்றார்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்ற ஈமானை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அல் இஸ்லாம் அன் தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று நம்பி, வ துகீம ஸலாத் தொழுகை நிலைநாட்டி, வ தஹஜ்ஜுல் பைத் ஹஜ் செய்து, ஜகாத் கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றோம். இங்கேயும் சொல்லுவார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் ஹஜ் செய்ய மாட்டார்கள், இப்படியும் சொல்லுவார்கள். சுபஹானல்லாஹ், ஹஜ் கட்டாய கடமை. ஹஜ் செய்வதற்குரிய வசதி இருந்து யார் ஹஜ் செய்யவில்லையோ
அவர் நயவஞ்சகனாக மரணிப்பார் என்று கூறுகின்றோம். எப்படி ஹஜ்ஜி செய்யக்கூடாது என்று சொல்லுவோம்? ஆனால் ஒரு வித்தியாசம், ஹஜ்ஜி செய்வதற்குரிய வாய்ப்பு வந்தால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கின்றது? சவுதி அரேபியாவில் 2 நாட்களுக்கு முன்னால் பிறை கண்டதாக ஒரு பொய் பிரச்சாரம் செய்து விடுகின்றார்கள். எனவே நாங்கள் கூறுகின்றோம், அரபாவிலே பிறையை கண்டதற்கு பிறகு போய் எங்களால் ஹஜ்ஜி செய்ய முடியாது. சரியாக பிறை காணக்கூடிய விஷயம் சரியாக அமைந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். செய்வதற்குரிய வாய்ப்பு இல்லை என்றால் என்ன செய்வது? எனவே ஹஜ்ஜி செய்யக்கூடாது என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றும் ஒரு பொய்யை சொல்லுகின்றார்கள். இதே போன்று எனவே ஈமான் கொண்டிருக்கின்றோம், சத்திய இஸ்லாம், அப்படி அதை ஏற்றிருக்கின்றோம். 5 நேரம் தொழக்கூடியவர்கள், எங்களுடைய பெயரும் குர்ஆன் ஹதீஸில் வந்தது போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன். எனவே எங்களில் என்ன ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ன பிழை இருக்கிறது என்று நாங்கள் கேட்கின்றோம். இதிலே ஒருவர் வந்து சேர்ந்தால் அவர் சொர்க்கம் செல்வார், வாருங்கள் வந்து சேருங்கள் என்று கூறுகின்றோம். இதில் என்ன பிழை இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். ஜமாஅத்தாக இருக்கக்கூடாதா? பையத்து செய்வது கூடாதா? ஒரு அமீருக்கு கட்டுப்படுவது கூடாதா? எங்கே இருக்கின்றது? அனைவரும் தான் சொல்லுகின்றார்கள், வஅத்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன், அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து ஒரு கூட்டமாக மாறுங்கள், பிரியாதீர்கள். இதைத்தான் நாங்களும் சொல்லுகின்றோம். இதை நாங்கள் செயலில் காட்டுகின்றோம், அவர்கள் வெறுமனே சொல்லிலே காட்டுகின்றார்கள். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய இந்த அடிப்படைகளில் மிக முக்கியமானவைகளில் ஒன்றுதான் இந்த பைஅத் என்பது. ஒரு கட்டுப்பாடு, ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும், ஜமாஅத்தாக இருக்க வேண்டும், பிரியக்கூடாது. எனவே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய சுருக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான்? விசுவாசிகளே, உதுகுலு ஃபிஸ் ஸில்மி காஃபா, இந்த இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள். ஒரு காலை வெளியில் வைத்துக் கொண்டு மற்ற காலை உள்ளே வைப்பது இஸ்லாம் அல்ல. ஒருவர் இருக்கின்றார், எல்லாம் செய்வார், தொழமாட்டார், இது இஸ்லாம் அல்ல. ஒருவர் தொழுவார், எல்லாம் செய்வார், ஜகாத்து கொடுக்க மாட்டார். இன்னொரு இருப்பார், எல்லா வணக்க வழிபாடுகளும் செய்வார், அதே நேரத்தில் கரண்டைக்குள் உடுத்தி இருப்பார். இன்னொருவரை பார்த்தால் எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்வார், கரண்டைக்கு மேலே உடுத்தி இருப்பார், அதே நேரத்தில் நீங்கள் அவரை பார்த்தால் இசை கேட்டுக் கொண்டிருப்பார். இது இஸ்லாத்தில் பூரணமாக நுழைவது அல்ல. அல்லாஹ் கூறுகின்றான், உதுகுலு ஃபிஸ் ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கூறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினர்களே, இந்த பிரிவுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாத்தில் பூரணமாக நீங்கள் நுழைந்து ஒரு கூட்டமைப்புக்குள் வந்து விடுங்கள் என்று சொல்வது பிழையா? இது கூடாதா? இது குற்றமா என்று நான் கேட்கின்றேன். எனவே வாருங்கள், அனைவரும் ஒன்றுக்குள் சேருவோம், ஒரு ஜமாஅத்தா ஆகுவோம் என்று கூறுகின்றோம். அதே நேரத்தில் அதிகமானவர்கள் இதற்கு உடன்படுகின்றார்கள் இல்லை. என்ன காரணம் என்றால், சில காரணங்கள் இருக்கின்றன. எங்களுடைய காதுகளினாலே நாங்கள் கேட்டது. சிலர் கூறுகின்றார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்வது உண்மைதான், ஆனால் இப்போது எங்களால் இதிலே நுழைந்து வாழ முடியாது. என்ன காரணம்? இப்போது நாங்கள் வாலிபர்களாக இருக்கின்றோம், இந்த உலகத்தில் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன அனுபவிப்பதற்கு. அதற்குள் போனால் சரியான கட்டுப்பாடு, இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச காலம் போனதற்கு பிறகு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறுகின்றார்கள். இது உண்மையான விஷயம் சொல்லுகின்றார்கள். ஏன்? ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் வந்தால் ஒருவர் தொழாமல் இருக்க முடியாது, விடமாட்டோம். ஜகாத்து கொடுக்காமல் இருக்க முடியாது, விடமாட்டோம். இதே போன்று புகைத்தல், சிகரெட் குடிக்க முடியாது, விற்க முடியாது. வெத்திலை பாக்கோடு போயிலை கூட போட முடியாது. ஒருவருக்கு தடுமல் வந்தால் மூக்குத்தூள் உரிய முடியாது, நாங்கள் விடமாட்டோம். ஏன்? எங்களுடைய கடமை, அசல் சத்திய இஸ்லாத்தை சொல்ல வேண்டும், பிழையான வழியில் போகக்கூடியவர்களை திருப்ப வேண்டும். மூக்குத்தூள் போட முடியாது. எந்த ஒரு ஜமாஅத்துல் முஸ்லிம்கள் ஒருவரும் ஒரு ஹோட்டல் வைத்துக் கொண்டு பீடி சுருட்டு சிகரெட் விற்க முடியாது.
இதே போன்று கரண்டைக்கு கீழ் அணிய விட மாட்டோம். ஏன்? தொழுகையும் கூடாது, ஒழுவும் கூடாது. என்ன பிரயோஜனம் இந்த ஜமாஅத்தில் சேருவதில்? விடமாட்டோம். வட்டிக்கு எந்த வழியும் கிடையாது ஜமாஅத்துல் முஸ்லிமீனில். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், சர்வசாதாரணம் வட்டி. கடனுக்கு ஒரு விலை, காசிக்கு ஒரு விலை. இது வட்டி. முழு உலகத்திலும் இந்த வட்டி பறந்து விட்டது. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இப்படி கடனுக்கு ஒரு விலை, காசிக்கு ஒரு விலை கொடுக்க முடியாது, வட்டி எடுக்க முடியாது. நாங்கள் விடமாட்டோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் தடுப்போம் இதில் நுழைந்தவர்களை. இதே இப்படி தாடி கட்டாயம் தாடி வைக்க வேண்டும், தாடி இறக்க முடியாது. இது நபி வழி அல்ல. இதே போன்று மீசையை வளர்க்க விட மாட்டோம், மீசை கத்தரிக்கப்பட வேண்டும். ஜமாஅத்துல் முஸ்லிமில் ஒருவர் பையத்து செய்து சேர்ந்தால் பெண்கள் பர்தா போட வேண்டும், உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூட வேண்டும். முகத்தையோ கையையோ காலையோ திறக்க முடியாது. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த ஜமாஅத்துல் முஸ்லிமின் இப்படித்தான் இருந்தது. அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அடியெடுத்து வைத்து எப்படி நடந்ததோ அந்த தடத்துக்கு மேல் நடக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன். எனவே எப்படி நாங்கள் பர்தா போடாமல் இருப்பது? எப்படி தாடி இறக்குவது? எப்படி மீசை வளர்ப்பது? கூடுமா? கூடாது. எனவே அதே அமைப்பில் செல்லக்கூடியவர்கள் நாங்கள். இப்படி இந்த விஷயத்தை முன்வைக்கும் போது ஒரு பெரிய ஒரு புரளியை கிளப்புகின்றார்கள். இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எத்தனை பேர்கள் இன்றைக்கு இந்த எங்களுடைய இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் FM மூலம். இந்த விஷயத்தை முன்வைக்க வேண்டும். என்னவென்றால் பாருங்கள், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் அல்லாஹ்வுடைய உதவியினால் ஆரம்பத்தில் ஒரு 10-20 பேர் இருந்தார்கள். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையில் பல பாகங்களிலும் இந்த சத்தியத்தை ஏற்று உண்மை விசுவாசிகளாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் பாருங்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் 1000 பெண்கள் இருந்தால் அனைவரும் பர்தா, 2000 ஆண்கள் இருந்தால் அனைவரும் தாடி வைத்திருப்பார்கள். அனைவருடைய ஆடையும் கரண்டைக்கு மேல் இருக்கும். பாருங்கள், இது இஸ்லாம். இப்படித்தான் நடக்க வேண்டும் ஒரு முஸ்லிம். இப்படி நடந்தால்தான் சுவர்க்கத்துக்கு செல்லலாம். இப்போது இப்படி மக்கள் வந்து இதில் சேரும் போது இது உலமாக்களுக்கு கொஞ்சம் பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. என்ன செய்கின்றார் என்றால், இவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் வந்து சேராதவர்களை இவர்கள் காபிர்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே இவருடைய ஜமாஅத்திலே போய் சேராதீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி ஒரு பெரிய ஒரு புரளியை கிளப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இது இஸ்லாத்தில் பூரணமாக நுழைவது அல்ல. அல்லாஹ் கூறுகின்றான், உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு குத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கூறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினர்களே, இந்த பிரிவுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாத்தில் பூரணமாக நீங்கள் நுழைந்து ஒரு கூட்டமைப்புக்குள் வந்து விடுங்கள் என்று சொல்வது பிழையா? இது கூடாதா? இது குற்றமா என்று நான் கேட்கின்றேன். எனவே வாருங்கள், அனைவரும் ஒன்றுக்குள் சேருவோம், ஒரு ஜமாஅத்தா ஆகுவோம் என்று கூறுகின்றோம். அதே நேரத்தில் அதிகமானவர்கள் இதற்கு உடன்படுகின்றார்கள் இல்லை. என்ன காரணம் என்றால், சில காரணங்கள் இருக்கின்றன. எங்களுடைய காதுகளினாலே நாங்கள் கேட்டது. சிலர் கூறுகின்றார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்வது உண்மைதான், ஆனால் இப்போது எங்களால் இதிலே நுழைந்து வாழ முடியாது. என்ன காரணம்? இப்போது நாங்கள் வாலிபர்களாக இருக்கின்றோம். இந்த உலகத்தில் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன அனுபவிப்பதற்கு. அதற்குள் போனால் சரியான கட்டுப்பாடு. இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச காலம் போனதற்கு பிறகு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறுகின்றார்கள். இது உண்மையான விஷயம் சொல்லுகின்றார்கள். ஏன்? ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் வந்தால் ஒருவர் தொழாமல் இருக்க முடியாது, விடமாட்டோம். ஜகாத்து கொடுக்காமல் இருக்க முடியாது, விடமாட்டோம். இதே போன்று புகைத்தல், சிகரெட் குடிக்க முடியாது, விற்க முடியாது. வெத்திலை பாக்கோடு கோயிலை கூட போட முடியாது. ஒருவருக்கு தடுமல் வந்தால் மூக்குத்தூள் உரிய முடியாது. நாங்கள் விடமாட்டோம். ஏன்? எங்களுடைய கடமை, அசல் சத்திய இஸ்லாத்தை சொல்ல வேண்டும்.
பிழையான வழியில் போகக்கூடியவர்களை திருப்ப வேண்டும். மூக்குத்தூள் போட முடியாது. எந்த ஒரு ஜமாத்தில் முஸ்லிம்கள் ஒருவரும் ஒரு ஹோட்டல் வைத்துக் கொண்டு பீடி சுருட்டு சிகரெட் விற்க முடியாது. இதே போன்று கரண்டைக்கு கீழ் அணிய விட மாட்டோம். ஏன்? தொழுகையும் கூடாது, ஒழுவும் கூடாது. என்ன பிரயோஜனம் இந்த ஜமாத்தில் சேருவதில்? விடமாட்டோம். வட்டிக்கு எந்த வழியும் கிடையாது ஜமாத்தில் முஸ்லிமீனில். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், சர்வசாதாரணம் வட்டி. கடனுக்கு ஒரு விலை, காசிக்கு ஒரு விலை. இது வட்டி. முழு உலகத்திலும் இந்த வட்டி பறந்து விட்டது. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இப்படி கடனுக்கு ஒரு விலை, காசிக்கு ஒரு விலை கொடுக்க முடியாது, வட்டி எடுக்க முடியாது. நாங்கள் விடமாட்டோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் தடுப்போம் இதில் நுழைந்தவர்களை. இதே இப்படி தாடி கட்டாயம் தாடி வைக்க வேண்டும். தாடி இறக்க முடியாது. இது நபி வழி அல்ல. இதே போன்று மீசை வளர்க்க விட மாட்டோம். மீசை கத்தரிக்கப்பட வேண்டும். ஜமாஅத்துல் முஸ்லிமில் ஒருவர் பையத்து செய்து சேர்ந்தால் பெண்கள் பர்தா போட வேண்டும். உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூட வேண்டும். முகத்தையோ கையையோ காலையோ திறக்க முடியாது. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த ஜமாஅத்துல் முஸ்லிமின் இப்படித்தான் இருந்தது. அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அடியெடுத்து வைத்து எப்படி நடந்ததோ அந்த தடத்துக்கு மேல் நடக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன். எனவே எப்படி நாங்கள் பர்தா போடாமல் இருப்பது? எப்படி தாடி இறக்குவது? எப்படி மீசை வளர்ப்பது? கூடுமா? கூடாது. எனவே அதே அமைப்பில் செல்லக்கூடியவர்கள் நாங்கள். இப்படி இந்த விஷயத்தை முன்வைக்கும் போது ஒரு பெரிய ஒரு புரளியை கிளப்புகின்றார்கள். இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எத்தனை பேர்கள் இன்றைக்கு எங்களுடைய இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் எஃப்எம் மூலம். இந்த விஷயத்தை முன்வைக்க வேண்டும். என்னவென்றால் பாருங்கள், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் அல்லாஹ்வுடைய உதவியினால் ஆரம்பத்தில் ஒரு 10-20 பேர் இருந்தார்கள். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையில் பல பாகங்களிலும் இந்த சத்தியத்தை ஏற்று உண்மை விசுவாசிகளாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் பாருங்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் 1000 பெண்கள் இருந்தால் அனைவரும் பர்தா, 2000 ஆண்கள் இருந்தால் அனைவரும் தாடி வைத்திருப்பார்கள். அனைவருடைய ஆடையும் கரண்டிக்கு மேல் இருக்கும். பாருங்கள், இது இஸ்லாம். இப்படித்தான் நடக்க வேண்டும் ஒரு முஸ்லிம். இப்படி நடந்தால்தான் சுவர்க்கத்துக்கு செல்லலாம். இப்போது இப்படி மக்கள் வந்து இதில் சேரும் போது இது உலமாக்களுக்கு கொஞ்சம் பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. என்ன செய்கின்றார் என்றால், இவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் வந்து சேராதவர்களை இவர்கள் காபிர்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே இவருடைய ஜமாஅத்திலே போய் சேராதீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி ஒரு பெரிய ஒரு புரளியை கிளப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்றும் சொன்னார்கள், இன்றைக்கும் சொல்லுகின்றார்கள், அது நாளைக்கும் சொல்லுவார்கள். அது நாங்கள் எவ்வளவுதான் விளக்கப்படுத்தினாலும் விடமாட்டார்கள். இப்படி எதிர்த்தவர்கள் எல்லாம் எத்தனை பேர்கள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா யாருக்கு நேர்வழியை கொடுக்க நாடுகின்றானோ அவர்களுக்கு நிச்சயமாக நேர்வழி கிடைத்துவிடும். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இதில் சேராதவர்களை காபிர்கள் என்று சொல்லுகின்றார்கள். இதில் உண்மை இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படி நாங்கள் ஒழிக்காமல் மறைக்காமல் தெளிவாக சொல்லுகின்றோமோ அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையில் நடக்குகின்ற நிகழ்வுகளை நாங்கள் மறைக்காமல் உண்மையை சொல்லுவோம். இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இலங்கையில் சில வருடங்களுக்கு முன்னால் தோன்றியது. இப்போது கூட ஒரு கேள்வி வந்திருக்கிறது, இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எப்போது தோன்றியது என்று உங்களால் விளக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள். இது கேள்வி பதிலுக்குரிய நேரம் இல்லை. இது இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது விளக்குவோம். சில வருடங்களுக்கு முன்னால் இலங்கையில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றியது. அந்த நேரத்தில் இதில் தலைவராக ஒருவர் இருந்தால், உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் என்பது தெரியாது, நதீர் மௌலவி என்று ஒருவர் புத்தளத்தைச் சேர்ந்தவர். அவர் மதீனா ஜாமியா இஸ்லாமில் படித்த ஒரு பட்டதாரி, ஒரு சிறந்த ஒரு ஆளு. அவர்தான் இதில் இருந்தார். இவருடைய கருத்து, ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் வராமல் இருப்பவர்கள் காபிர்கள் என்பது அவருடைய கருத்து. உண்மைதான், நான் மறக்கவில்லை. தெளிவாக பகிரங்கமாக சொன்னார். அந்த ஜமாஅத்தில் இருந்த அனைத்து உலமாக்களும் அந்த நேரத்தில் ஒரு சிலர் இதை மறுத்தாலும் ஒரு சிலர் இவர் சொல்வது சரிமா அவர்களுக்கு பட்டது அந்த கருத்தில் இருந்தோம். பிறகு
இதே போன்ற ஒரு ஜமாஅத்து பாகிஸ்தானில் இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். இஸ்லாத்தில் பிரிவு கிடையாது. ஒரு கொள்கை, ஒரு ஜமாஅத், ஒரு அமீர், ஒரு கட்டுப்பாடு. இப்படி இரண்டு ஜமாஅத்து தோன்றிவிட்டால் எது முந்திய ஜமாஅத்தோ அதிலே பிந்தியது போய் இணைந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் நரகம் செல்வார்கள். எனவே 3 பேர் நாங்கள் பாகிஸ்தானுக்கு போய் தேடி பார்த்தோம். இப்படி ஒரு ஜமாஅத் இருக்கிறது, பல வருடங்களுக்கு முன்னால் உள்ளது. பார்த்தோம், குர்ஆன் ஹதீஸ் படி தெளிவாக இருக்கின்றது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஜமாஅத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது நதீர் மௌலவி அவர்கள் அந்த ஜமாஅத்தில் சேர்ந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் அந்த ஜமாஅத்துடைய அமீர் பாகிஸ்தான் கராச்சியில் அவர்கள் சொன்னார்கள், நதீர் மௌலவி இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமில் சேராதவர்களை காபிர்கள் என்று சொல்லுகின்றார், இந்த கருத்தை வாபஸ் வாங்க வேண்டும், இது பிழை. உடனே நதீர் மௌலவிக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டு அவரும் ஏற்றுக்கொண்டார். ஏற்று இலங்கையில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய கிளையாக இயங்கி வந்தது சில வருடங்கள். திடீரென்று இந்த நதீர் மௌலவி தன்னுடைய பழைய கொள்கையை எடுத்து, இல்லை ஜமாஅத்துல் முஸ்லிமில் சேராதவர்கள் காபிர்களே என்று சொன்னார். இதை ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் யாரும் உடன்படவில்லை. உடனே அவரும் அவரோடு சேர்ந்த இன்னும் சிலரும், ஒரு 12 பேர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமிலிருந்து வெளியேறிவிட்டார்கள், வெளியிலே போய்விட்டார்கள் அவர்கள். எனவே இது நதீர் மௌலவியுடைய கொள்கைதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமில் சேராதவர்களே காபிர்கள் என்று சொல்வது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமுடைய கொள்கை அது அல்ல. எனவே அந்த காலத்தில் அவர் செய்த அந்த குற்பிழையை கொண்டு வந்து இன்றைக்கும் இதை பிடித்து சொல்லுகின்றார்கள், இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்று. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமுடைய கொள்கை குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒன்று இல்லை என்றால் அங்கு தீர்ப்பு வழங்குவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தை முதலில் எடுப்போம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் வந்து பைஅத்து செய்து நுழைந்தவர்கள் முஸ்லீம்கள் சுவர்க்கம் செல்வார்கள். அதற்குள் வராமல் இருப்பவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது ஒரு ஜாஹிலிய சமூகம், அறியாமல் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளவில்லை. உள்ளே வந்து பையத்தை முறித்துக் கொண்டு வெளியிலே போனால் முர்த்தத் என்று சொன்னார்கள். அதே கொள்கை தான் இன்றைக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்லுகின்றது. மறுமை நாள் வரைக்கும் இந்த ஜமாஅத்து தோன்றும் போது அப்படித்தான் சொல்லும். இதுதான் உண்மையான விடயம். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் வராத ஒருவரை காபிர் என்று சொல்வது ஜமாஅத்துல் முஸ்லிமுடைய கொள்கை அல்ல இது. அதே நேரத்தில் ஒருவர் பகிரங்கமாக இஸ்லாத்தை நிராகரிக்கின்றார். இவர் யார்? இவர் காபிர் என்பதில் எந்த சந்தேகம் இருக்கிறதா? பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வரமாட்டார்கள். கடைசி நபி அவர்கள் தான். ஆனால் சொன்னார்கள், ஹலீஃபாக்கள் வருவார்கள், அமீர்மார்கள் வருவார்கள், நபிமார்கள் வரமாட்டார்கள். இது எங்களுடைய கொள்கை. அதே நேரத்தில் பாகிஸ்தானில் ரபுவா என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கு இருக்கிறார்கள் காதியானிகள் என்று ஒரு கூட்டம், பெருத்த ஒரு கூட்டம். அவர்களுடைய கொள்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி வருவார்கள். அவர்களுக்கு உணர்த்தப்பட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தெளிவாக லா நபிய பாதி என்ற ஹதீஸெல்லாம் நிராகரித்து விட்டார்கள். உடனே எல்லா பிரிவுகளும் சேர்ந்து அவர்களை காபிர்கள் என்று தீர்ப்பு வழங்கினார்கள். எனவே காபிர்கள் என்று ஒன்று இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. தெளிவாக இஸ்லாத்தை ஒருவர் நிராகரித்தால் அவர் காபிர், தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. சரி, அல்லாஹ் வேறு, படைப்புகள் வேறு, இது எங்களுடைய கொள்கை. ஆனால் அப்துல் ரஹ்மான் அந்த கொள்கை அல்ல. அவர் கடைக்கு சென்று ஒரு மீனை தூக்குவார், இப்படி தூக்கி இந்த அல்லாஹ்வுடைய விலை என்ன என்று கேட்பார். உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவருடைய கொள்கை அல்லாஹ் ஹாலிக்கும் மஹ்லூக்கும் ஒன்று. இந்த விஷயம் அவருக்கு விளக்கப்படுத்தப்பட்டது, ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே என்ன செய்தார்கள்? கொழும்பில் ஜம்மியத்துல் உலமாவால் அவர் காபிர் முர்த்தத் என்று ஃபத்வா வழங்கினார்கள். எனவே இஸ்லாத்தை நிராகரிக்கின்ற ஒருவர் காபிராகி விடுவார். அதை நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. அதே போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் வந்து பையத்து செய்து நுழைந்ததற்கு பிறகு வெளியிலே போனால் அவர் முர்த்ததாகி விடுவார். இவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்காவை பிடிக்கும் போது கண்ட இடத்தில் கொண்டு விடுங்கள்.
காபாவுடைய புடவையை பிடித்துக் கொண்டு தொங்கினாலும் விடாதீர்கள் என்றார்கள். அதே போன்று ஒருவர் வந்து பிடித்துக் கொண்டு தொங்கினார், வெட்டி விட்டார்கள். ஒருவர் கடைத்தெருவில் என்று அவரை வெட்டினார்கள். ஒருவர் ஓடிவிட்டார். இப்படி பல சம்பவங்கள் நடந்ததாக நசாயிலே வருகின்றது. எனவே பாருங்கள், இப்படி இந்த சத்தியத்தில் மக்கள் நுழைந்து சுவர்க்கம் சென்று விடுவார்கள் என்று இவர்கள் நினைத்தோ அல்லது இவர்களுடைய அறியாமையின் காரணமாகவோ இதிலே மக்களை நுழைய விடாமல் தடுக்கின்றார்கள். ஆனால் இது இவர்களுக்கு சரியல்ல. இப்படி ஒரு பொய்யை சொல்லக்கூடாது, உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. நான் சொன்ன விஷயம் நாங்கள் பார்க்கின்றோம். எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது உண்மை, போய் சேர்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு இப்போது பின்பற்ற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கூட ஒரு யகூதி பையன் இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹிதுமத்து செய்து கொண்டு இருந்தார். சுகமில்லாமல் வந்து விட்டது. பார்க்க போனார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்தில் தந்தை நிற்கின்றார், யகூதி. அந்த மகன் தந்தையை பார்த்தார். தந்தை சொன்னார், அத்தி அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்வது போன்று நீ செய் என்றார்கள். உடனே அந்த பையன் இஸ்லாத்தை ஏற்று மூத்தாகிவிட்டார். ஆனால் தந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. குறைந்தபட்சம் அந்த அவர் செய்த அவருடைய பண்புகள் கூட எங்களிலே இல்லை. வெறுமனே பொய்யை சொல்லி இவர்கள் காபிர் என்று சொல்லுகின்றார்கள். 3 நேரம் தொழுகிறார்கள், நபிமார்களை இழிவுபடுத்துகிறார்கள், சலவாத்து சொல்லக்கூடாது சொல்லுகிறார்கள் என்ற பொய்யெல்லாம் சொல்லி மக்களை வேறு பக்கம் திருப்புகின்றார்கள். இது உண்மை அல்ல. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய கொள்கை இதுதான் இப்போது நான் சொன்னது. இதற்கு மேல் உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கேள்விகளை எழுதி போட்டால் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எனவே எங்களுடைய அழைப்பு இதுதான். நாங்கள் சொல்வது அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகின்றோம். எங்களுக்கு துன்யாவுடைய நோக்கம் எதுவுமே கிடையாது. எந்த நாட்டில் இருந்தும் எங்களுக்கு பணம் வருவதில்லை. எங்களுடைய சொந்த உழைப்பினால் நாங்கள் உழைத்து உண்ணுகின்றோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுகின்றோம். எங்களுடைய நோக்கம் மக்கள் சுவர்க்கம் செல்ல வேண்டும். குர்ஆன் ஹதீஸை ஒழிப்பதோ மறைப்பதோ இல்லை, பொய் சொல்வது இல்லை, லைஃப் பலவீனமான ஹதீஸை கொண்டு அமல் செய்வதில்லை. ஹதீஸ்களை லைஃப் என்று கூறுகின்ற உலமாக்கள் தோண்டி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக நாங்கள் போர் தொடுப்போம், எழுதுவோம். பாருங்கள், தஸ்பீஹ் தொழுகை இல்லை என்கிறார்கள், சஹீஹான ஹதீஸ். இமாம் கையில் அசா எடுக்க கூடாது என்கிறார்கள், சஹீஹான ஹதீஸ் இருக்கின்றது. துவா ஓதிவிட்டு முகத்தில் கையை தடவக்கூடாது என்கிறார்கள், சஹீஹான ஹதீஸ் இருக்கின்றது. இமாம்கள் சஹீஹ் என்று சொல்லுகின்றார்கள். இவைகளை நாங்கள் எதிர்க்கின்றோம். மற்றபடி அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை தெளிவாக நாங்கள் மக்களுக்கு முன்வைக்கிறோம். இதிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் பைஅத், ஜமாஅத், ஒரு அமீருக்கு கட்டுப்பாடு. தெளிவான ஆதாரத்தை உங்களுக்கு முன்வைத்தேன். பிரிவு காலம் வந்து விட்டது. நாங்கள் அனைவரும் ஒத்துக்கொண்டோம். இன்றைக்கு எத்தனை பிரிவு? பாகிஸ்தானில் சென்று பாருங்கள். இப்போது எங்களுடைய ஹிபத் ரஹ்மான் மௌலவி அவருடைய உரையில் சொன்னார்கள், பகதாதில் என்ன நடக்கின்றது? ஷியாக்கள் சுன்னத்துவல் ஜமாஅத்திலே பள்ளிக்கு கொண்டு வைக்கிறார்கள், 100 பேர் மரணம். சுன்னத்துவல் ஜமாஅத்தை ஷியா பள்ளிக்கு கொண்டு வைக்கிறார்கள், 200 பேர் மரணம். பாகிஸ்தானில் சென்று பாருங்கள் என்ன நடக்கின்றது? பிரிவு தோண்டிவிட்டது. பிரிவு தோண்டினால் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். சஹீல் புகாரியில் வருகின்றது, பிரிவு காலத்தில் பிரிவுகளை விட்டு ஒதுங்குங்கள். ஜமாஅத்துல் முஸ்லிம் இருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அதற்காக தான் நாங்கள் அழைக்கின்றோம். அடுத்தது பையத், சஹீஹான ஹதீஸ் வந்திருக்கின்றது. எத்தனை பேர்கள் வந்தார்கள், இஸ்லாத்தை விளங்கினார்கள், சொன்னார்கள் முத்த எதக்க உபாயு கால இஸ்லாம், நபியை கையை நீட்டுங்கள், நான் பையத்து செய்து இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்றார்கள். இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன? இது நபிக்கு மட்டும் உரியதா? இல்லை, அப்படி வரவில்லை. மறுமை நாள் வரைக்கும் இது இருக்கின்றது. மஹதி வந்தாலும் பையத்து இருக்கின்றது. எனவே பையத்து இல்லாமல் மரணித்தால் ஜாஹிலிய மரணம். நாங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், மரணத்தை பயப்பட வேண்டும். இதில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சேருவதனால் என்ன குறை உங்களுக்கு என்று கேட்கிறேன். எவ்வளவு சீர்திருத்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அடுத்தது அமீருக்கு கட்டுப்பாடு. நான் உங்களுக்கு ஒரு சஹீஹான ஹதீஸை தருகின்றேன். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து பல உபதேசங்கள் செய்தார்கள். அதில் ஒன்றை நான் சொல்லி காட்டினேன். இந்த ஹதீஸையும் பாருங்கள், இது சஹீஹான ஹதீஸ். சொன்னார்கள், இத்தகுல்லாஹ ரப்பக்கும்,
உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்கள். வஸல்லு ஹம்ஸக்கும் 5 நேரம் தொழுங்கள். வஸூமு ஷஹ்ரக்கும் ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். வஅத்து ஸகாத்த அம்வாலிக்கும் உங்களுடைய பொருள்களிலிருந்து ஜகாத்தை கொடுத்து விடுங்கள். வஅதீஉ ஸா அம்ரிக்கும் உங்களுடைய அமீர்மார்களுக்கு கட்டுப்படுங்கள். ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும் இப்படி நீங்கள் இதை செய்தால் உங்களுடைய ரப்புடைய ஜன்னத்திலே நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் என்றார்கள். நான் கேட்பது இந்த எல்லா பிரிவுகளில் இருக்கக்கூடிய உலமாக்களிடத்தில் கேட்பது, இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன? அல்லாஹ்வை பயப்படுங்கள், நாங்கள் அனைவரும் ஒத்துக்கொண்ட விஷயம். 5 நேரம் தொழ வேண்டும், அனைவரும் சொல்லுகின்றார்கள். ஜகாத்து கொடுக்க வேண்டும், சரி. உங்களுடைய அமீருக்கு கட்டுப்படுங்கள். இதை மட்டும் ஏன் மறுக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். இதை ஏன் மறுக்கிறீர்கள்? அமீருக்கு கட்டுப்படுவதை ஏன் மறுக்கிறீர்கள்? உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஒரு கட்டுப்பாட்டில் இருக்க விருப்பம் இல்லை. ஆனால் எறும்பை பாருங்கள், அதற்கு ஒரு தலைவர் உண்டு. எப்படி ஒரு கட்டுப்பாடு என்று பாருங்கள். தேன் பூச்சியை பாருங்கள், எப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறது என்று பாருங்கள். கட்டுப்பாடு இல்லாமல் எப்படி வாழ்வது என்று கேட்கிறேன். என்ன நடக்கும்? ஒரு மனிதனுக்கு நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். இதை நீங்கள் யதார்த்தத்தில் பார்ப்பதாக இருந்தால் 2 பேர்கள் கிளம்புங்கள். 2 பேரும் 100 ஆட்டை வாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவர் ஒரு இடையனை வையுங்கள், மற்றவர் இடையன் இல்லாமல் அந்த ஆட்டை வளருங்கள். என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இடையன் இருக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தை அழகாக காலையிலே போய் மேய்ந்து விட்டு மாலையிலே வீட்டுக்கு வரும். இடையன் இல்லாத ஆடுகளுக்கு என்ன நடக்கும்? நாய் பிடிக்கும், நாய் பிடிக்கும். தோட்டத்துக்குள் புகுந்தவுடன் காலை உடைத்து எறிந்து விடுவார்கள், கள்ளன்கள் பிடிப்பார்கள். அதற்கு அழிவு. எனவே இங்கு ஒரு இரகசியம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டு இடையனுக்கு ராஇன் என்றார்கள், அரபியில் ராஇன். இதே பெயரை சொன்னார்கள், அல் அமீரு ராஇன் என்றார்கள். அமீரும் ராஇன், இடையன் என்றார்கள். எப்படி இடையன் ஆடுகளை கவனிக்கின்றான், அப்படி ஒரு அமீர் இருந்து மக்களை கவனிக்க வேண்டும் என்ற கருத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஏன் இந்த ஹதீஸை நிராகரிக்கிறார்கள்? சொல்லுவார்கள், அது ஹிலாபத்தில். காட்டுங்கள், எங்கே ஒரு ஹதீஸை காட்டுங்கள். ஹிலாபத்தில் தான் பைஅத், ஹிலாபத்தில் தான் ஜமாஅத்து, ஹிலாபத்தில் தான் அமீருக்கு கட்டுப்பாடு. காட்டுங்கள் பார்க்கலாம். ஒரு ஹதீஸிலே காட்ட முடியாது. வெறுமனே காதியானிகள் சொல்வது போன்று ஷரியத்துடைய நபி வரமாட்டார், வேறு நபி வருவார் என்று சொந்த கருத்தை சொல்வது போன்று எல்லா பிரிவுகளில் உள்ள உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் ஹிலாபத்தில் பையத்தில். ஆனால் ஹிலாபத்தில் ஹதீஸிலே வரவில்லை. எனவே இந்த ஹதீஸ் தெளிவாக காட்டுகின்றது, தொழ வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். இப்படி நடந்தால் அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். சரி, அப்படி அல்ல. ஒருவர் கூறுகின்றார், இன்று இருக்கக்கூடிய அமீர் பொருத்தம் இல்லை. என்ன? அவரிடத்தில் கலாநிதி பட்டம் இல்லை. உண்மைதான். சரி, என்ன செய்ய வேண்டும்? ஒரு கலாநிதியை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு கட்டுப்படுவோம். பிரச்சனை இல்லை. எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் சுவர்க்கம் செல்ல வேண்டும். சுவர்க்கம் செல்வதாக இருந்தால் ஜமாஅத்தில் இருக்க வேண்டும், அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். நீங்கள் கூறுகிறீர்கள், இப்போது இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமுடைய அமீர் சரியில்லை, அவர் பொருத்தம் இல்லை, அவரிடத்தில் பெரும் பட்டம் பதவி இல்லை, கலாநிதி பட்டம் இல்லை, எம்ஏ இல்லை. சரி, நீங்கள் வாருங்கள், ஒரு ஆளை எடுத்துக்கொண்டு அல் அஸ்ஹரில் படித்த ஒரு பட்டதாரியை எடுத்துக்கொண்டு வாருங்கள், அல்லது மதீனா பல்கலைக்கழகத்தில் படித்தவரை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து அனைத்து பிரிவில் உள்ள தலைவர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு அமீருக்கு கட்டுப்படுத்தி ஒரு ஜமாத்தா ஆக்குங்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் ஒரு காலம் பின்வாங்க மாட்டோம். நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ஏன்? நாங்கள் என்ன கூறுகின்றோம் என்றால், ஜமாத்து இல்லாமல் மரணித்தால் நரகம் நுழைந்து விடுவோம், நஊது பில்லாஹ். அமீர் இல்லாமல் மரணித்தால் நரகம் போக வேண்டி வரும். கட்டுப்பாடு இல்லாமல் மரணித்தால் நரகம் போக வேண்டி வரும். இந்த உலகத்தில் வாழ்ந்ததில் என்ன பிரயோஜனம்? எனவே இந்த அமைப்பில் நாங்கள் வாழ வேண்டும் என்று கூறுகின்றோம். எனவே இதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி ஒரு ஒரு விளக்கம். இன்ஷா அல்லாஹ் நேரம் முடிந்து விட்டது.
இது சம்பந்தமாக யாருக்கும் ஏதேனும் தேவைகள் சந்தேகங்கள் இருந்தால் இது எங்களுடைய கூட்டம் முடிவதற்கு முன்னால் வரக்கூடிய கேள்வி பதிலில் நீங்கள் கேட்கலாம். இது முடிந்ததற்கு பிறகு கூட இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விரும்பினால் தாராளமாக நாங்கள் உட்கார்ந்து அமைதியான முறையில் நாங்கள் இந்த சந்தேகங்களை கலைத்து தீர்த்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே இதில் நாங்கள் ஏதாவது பிழைகள் விட்டிருந்தால், இந்த சொற்பொழிவில் ஏதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான விஷயங்களை நாங்கள் சொல்லி இருந்தால் அதை கட்டாயம் எங்களுக்கு சுட்டி காட்டுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு. எனவே அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் இந்த நேரான வழியில் செல்வதற்கு வாய்ப்பை தர வேண்டும். யார் யார் இதுவரைக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் பையத்து செய்து நுழையாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு விளக்கத்தை கொடுத்து அவர்களையும் இந்த ஜமாஅத்திலே நுழைவித்து சொர்க்கத்துக்கு அல்லாஹு தஆலா அனுப்ப வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். லுஹர் தொழுகையை தொடர்ந்து நாம் இதுவரை தொலைபேசி மூலம் தொகுத்திருக்கும் மார்க்க சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கான தெளிவுகளை வழங்க இருக்கின்றோம். தொடர்ந்தும் இதே அலைவரிசையில் எமது இன்றைய நிகழ்வின் போது நிகழ்த்தப்படவிருக்கின்ற ஏனைய தலைப்புகளையும் அறிய தருகின்றோம். பிரிவினையும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளும் என்ற தலைப்பில் ஓர் உரையும், பெரும்பான்மை இஸ்லாமாகுமா என்கின்ற தலைப்பில் ஓர் உரையும், இறுதியாக அல்லாஹுவின் தூதருடைய அழகிய முன்மாதிரிகள் என்கின்ற தலைப்பில் ஓர் உரையும் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. எனவே எமது நிகழ்வுகளை வான் அலை ஊடே செவிமடுத்துக் கொண்டிருக்கும் சத்தியத்தை தேடும் நேயர் பெருமக்களே,